ஐயா நிறைய தெலுங்கு, மலையாளம், தமிழ் அது மாதிரி எல்லா மொழிகள்லையும் வந்து பணியாற்றிருக்கீங்க. 2000 படங்கள் கிட்ட வந்து பணியாற்றிருக்கீங்க. உங்க கூட பணியாற்றின நிறைய திரைப்பட நடிகர்கள், நடிகைகளுடைய பெயர்கள் இருக்கு. அவங்கள பெயர்களை நீங்களா எடுத்து கொடுத்து அவங்கள பத்தின நல்ல சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி சொல்லுங்க. நல்ல விஷயம் தான், நல்லா இருக்கு. நீங்க முதல் சீட்டை ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல. நானே எடுக்கவா? ஆமா, நீங்களே எடுத்து கொடுங்க, நாங்கள் காமிக்கிறோம். இந்தாங்க சார். ஓகே சார், முதல்ல இது தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததுன்னு தெரியல. இளைய தளபதி விஜய் அவர்கள், அவர் தான் உங்களுக்கு முதல்ல வந்திருக்காரு. எப்படி அவரை பற்றி சொல்ல முடியுமா சார்? அவர் வந்து சட்டம் ஒரு டரை, அதுலேருந்து எனக்கு தெரியும் அவரை. குழந்தைப்போ அப்புறம் வந்து சபாஸ் அதில் நடிச்சிருப்பார். அப்புறம் வீட்டுக்கு ஒரு கண்ணகி, அந்த கொஞ்சம் பெரிய பையன். அப்போ வந்து அவங்க அப்பா எனக்கு கொஞ்சம் ஃபைட்லாம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ ஹீரோவாக நடிக்கிறதுக்காக கற்றுக் கொடுக்க சொன்னாரா என்னன்னு தெரியாது. அப்போ வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்படியே வந்து அப்படியே ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னோம், கேள்விப்பட்டோம். அவங்க அப்பா வேணான்னாரு, இவர் நடித்தே திரும்பினார், வீட்டை விட்டு போயிட்டார். தெரியுமா அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு? நிச்சயம் தெரியும். வீட்டை விட்டு போயிட்டார். தேடுறாங்க எல்லாரும், ஒரே பையன் தானே, தேடுறாங்க, தேடி பார்க்குறாங்க. கடைசியில் அவங்க அப்பா அம்மா சொல்கிறார், உதயத்தில் படம் பார்த்துட்டு இருவானே, கரெக்டாக இடத்துல படம் பார்க்க விஜய் அவர்களா அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டார். சரிப்பா நடின்னு சொல்லி நடிக்க வச்சார். நடிக்க வச்சதுக்கப்புறம் அவர் நடிக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் அப்போல்லாம் வந்து அப்கமிங் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் கொஞ்சம் ஃபீல்லாம் பண்ணார். அவர் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் நாங்கள்லாம் வந்து எங்ககிட்டே இன்னொரு அசிஸ்டண்ட் 2 பேர்ட்டு தான் அவர் நல்லா பேசுவார். எல்லா விஷயமும் என்கிட்ட சொல்லுவார், ஓப்பனாக சொல்லுவார். ஸோ அப்படிலாம் பேசியிருக்கும்போது, வருவீங்க விஜய் சார், நீங்கள் பெருசாக வருவீங்க, ஏன்னா அந்த இது எல்லாம் இருக்குது. ஏன்னா அப்போ பேப்பர்லாம் அவரை பற்றி வேறு மாதிரிலாம் எழுதுவாங்க. அதை பற்றி உருவகிலாம் பண்ணி எழுதிருந்தாங்க. என்ன சார்? உருவகிலி பண்ணி கரெக்ட். அது இன்னைக்கு அதெல்லாம் எழுதுனவங்க என்ன ஆவாங்க? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவர் ரொம்ப அப்செட் ஆவார் இல்லையா? ஒரு நமக்கு இப்போ என்ன கூட ஒரு நியூஸ் தப்பாக வருதுன்னா நம்ம ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அப்படி வந்தால் தான் நல்லது, வரலன்னா யார் சார் நம்மளை மதிப்பா? 10 பேர் தப்பாக இருந்தால் தானே 90 பேர் நல்லவனை தப்பாக சொல்லலான்னு இருக்கோம். அதுக்கு மாதிரி நம்ம யார் சொல்லுவோம்? அது மாதிரி சொல்லட்டும், எதிரி இருக்கணும். அதெல்லாம் நான் சொல்லுவேன் அவர்கிட்ட. சொல்லி எனக்கு ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக வந்திருக்காரு. அவர் கூட படம் பண்ணது எனக்கெல்லாம் பெருமை. அதில் வந்து பகவதிங்கிற படத்தில் வந்து நாங்கள் ஏ வெங்கடேஷ் சார் டைரக்ஷனு, லட்சுமி மகேஷ் தான் ப்ரொடியூசரு. அதில் ஒரு ஷார்ட் வச்சுருந்தோம். அப்போ வந்து அந்த படம் டைமில் வந்து பாபா வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அந்த படம் ரிலீஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது விஜய் சார் வந்து கண் கலங்கிட்டு இருந்தார். ஷார்ட் எடுக்கும்போது வந்து கண் கலங்கி ஒரு மாதிரி அழுகுறாரு. என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை படம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் பார்க்குறவங்க படம் நல்லா இல்லைன்றாங்க. எந்த படத்தை? பாபா. அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னார். ஏன்னா இவருக்கு நல்லா இல்லைனாலும் ரஜினி சாரை பிடிக்கும் இல்லையா? இவர் கூட போன ஃப்ரெண்டு நல்லா இல்லைன்னு சொன்னாங்களாம். அது அவருக்கு அடுப்பாயிட்டார். அதுக்கு அழுதுட்டாரா? கண்ணு கலங்கிட்டார் சார். ரஜினி மேலே அவ்வளோ பெரிய பாசம் அவர். நான் வந்து சொன்னேன், சார் விடுங்க சார், 4 பேர் அப்படி தான் சொல்லுவார், வெட்டிகள் வரும் தோல்விகள் வரும் தான். ஏசுநாதரே இல்லைன்றான், இவர் ராமர் பிறக்கவே இல்லைன்றான், இதெல்லாம் சொல்லுவான் சார், அதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது சார், சர்தானி விடுங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு ஷார்ட்டை ஒன்று வச்சால. என்னென்னா அப்படி காலை மிதிப்பார், கத்தி சரசரன்னு கேட்ச் பண்ணுவார். கேட்ச் பண்ணி அது வரைக்கும் கோலையாக இருப்பார், வீட்டுக்குள்ளே நுழையும்போது கோலையாக இருப்பார். இப்போ வீரனாக மாறுறாரு. அப்போ அந்த காலைன்னா என்னம்மா சார் ஒழிச்சு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் வந்துலாம் நமக்கு சூப்பர் ஸ்டார் தான் சார், கரெக்டு, நமக்குலாம் சரியில்லைங்கிறார். சரி இது பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். வெங்கடேஷ் சார்லாம் சொல்ல மாட்டார், அவர் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டார். இப்போ நான் வந்து அடம் பிடிக்க நான் பண்ணியே தரணுன்னே, சரி மாஸ்டர் உங்களுக்காக ஒரு ஷாட்டு, எனக்காக ஒரு ஷாட்டு எடுத்துங்க. அவருக்காக சும்மா அந்த குறிஞ்சி எடுக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு, நான் உதைக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு, 2ம் எடுத்துக்கிட்டோம். இது மாதிரி ஒரு காரில் வந்து அப்படி காலை தூக்கிட்டு அப்படி வைக்கணும், அது ஸ்ரீபெரும்புதூரில் எடுக்கணும். அதில் ஆக்சுவலாக எனக்கு சீன் கிடையாது, என்ன வெங்கடேஷ் சார் கூப்பிட்டு போகிறார், நீங்கள் வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா கரெக்டாக இருக்காது, ஏன்னா நான் சொன்னால் கேட்பார். ஸோ அதனால் அந்த ஷாட்டம் அடம் பிடிச்சி பண்ண வச்சேன். என்னென்னா எடிட்டிங் பண்ணி ஃபைட் சவுண்ட்லாம் போட்ட பிறகு அந்த கத்தி போனதான் அவருக்கு ஓகே, இது சாதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வந்து எல்லாரும் ரசித்தாங்க, ஒரே கிளாப்ஸு. நான், அவங்க ஒய்ஃபு, எஸ்எஸ்சி சார், அவங்க அண்ணி எல்லாரும் தான் உட்காந்து கமலா தேட்டரில் படம் பார்க்குறோம். ஆமாம், படம் பார்க்கும்போது அந்த தேட்டருக்கு அந்த ஷாட்டுக்கெலாம், ஏன்னா சீன் அப்படி சீனு சும்மாலாம் கேட்டல, அது சீன் அப்படி வெறித்தனமான சீனு, கைத்தட்டு வெறிச்சின்னு கைத்தட்டுறானுங்க. அப்போ சொன்னார், கரெக்ட் மாஸ்டர், இது கரெக்டுன்னு கை கொடுத்தாரு. அவன் நல்ல மனிதர் சார், அவர் கூட இன்றைக்கி வரைக்கும் தொடர்பில் இருக்கும். அவர் இறைவன் கொடுத்த வரம் எனக்கு. அது வந்து புரட்சி எம்ஜிஆரால் நடந்தது. இதெல்லாம் ஸ்டண்ட் பண்ணும்போது வந்து விஜயருடைய நிறைய ஸ்டண்ட் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அதே மாதிரி வந்து கிண்டல் கேலிகளுக்காக ஆளாகிற ஸ்டண்ட்டும் இருக்கும். இந்த குருவி படத்தில் வந்து ஒரு பில்டிங்லேருந்து நீங்களும் படம் பார்த்துருப்பீங்க, இன்னொரு இடத்துக்கு தாண்டுவார். இது மாதிரியெல்லாம் வந்து இது வந்து பண்ணவே முடியாது அப்படின்றது தானே உண்மையாக இருக்குது. சினிமா என்னதான் பொய்களாக இருந்தாலும் கூட நம்பக்கூடிய அழகான பொய்களை சொல்லக்கூடியது தான் வந்து ஜெயிக்கும்.
இது மாதிரியான இது வந்து எப்படி ஏத்துக்கிறாரு விஜய்? என்னைக்காச்சும் அதை கேட்டிருக்கீங்களா சார் இவ்வளவு வேண்டாம் அப்படின்னு இல்லை சொல்லி? சார், அவர் ஒத்துக்க மாட்டார். ஓகே. உண்மையாகவே சொன்னேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் அந்த நான் ஒரு ஷாஜகான்ங்கிற படத்தில் அந்த ரவுண்ட் பண்ணி அடிக்கிறது அவர் ஒத்துக்கல. அது வந்து ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் வந்து சொல்லி அப்புறம் அவரும் ரியலாக பார்த்து சொன்னார். இவர் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அந்த மாதிரி பில்டிங் டு பில்டிங் பண்ணால் அவர் எடுத்துக்க மாட்டார். டூப் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது இவருக்கு தெரியாமல், இவர் கவனத்துக்கு தெரியாமலே தானே வரும். டூப் இருக்கும் தெரியாது. எடிட் பண்ணி இல்லை டப்பிங் பேசும்போது தான் அவர் பார்த்துருப்பார். ஸோ அது வந்து சில நேரத்தில் நம்மளை மீறி ஒரு சில ஷாட் வரத்தான் செய்யும். அது வேறு வழியில் அதுக்கு ஒருவேளை ஆடியன்ஸ் கைத்தட்டல் கூட தடுத்துருப்பாங்க. அதான் உண்மை. ஏன்னா நம்மளால் முடியாது தானே ஹீரோ பண்ணுவார். எல்லாரும் ஹீரோ ஆக முடியல. ஒரு கோடியில் ஒருத்தர் தான் ஹீரோ. கோடியில் கூட இல்லை, 6 கோடியில் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கும்போது தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் வரும். அது வந்து அவருக்கும் அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கும். இன்னொரு நடிகருடைய பெயரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஓகே. சூர்யா அவர்கள். பரவாயில்ல. இவரும் வந்து விஜய் எப்படி வந்து சினிமாவுக்கு வரும்போது நிறைய விமர்சனத்தை சந்திச்சாரோ, இவெல்லாம் நடிகர் ஆகிட்டானா அப்படின்றதுலாம் நிறைய இருந்தது. சூர்யா அவர்களுக்கு நடிக்க தெரியாது, இல்லை நடிக்க வரலன்னு ரஜினி அவர்களே நினச்சி மேடையில் பேசின பேச்செல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போது நடிப்புடைய அசுரனா வந்து நிற்கிறாரு. இவரை பற்றி உங்களுக்கு சுவாரஸ்யம், அவர் கூட அனுபவங்கள் ஏதாச்சும்? சூர்யா சார் வந்து எனக்கு வந்து நடிக்க வர்றதுக்கு முன்னாடி தான் தெரியும். அவர் ஒரு 5000 ரொம்ப சம்பளம் வாங்கியிருந்தேன், அதுலேருந்து எனக்கு தெரியும். வந்து அப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வருவார். பஸ்ஸில் தான் வந்து இறங்கி இங்கே வருவார். எம்ஜிஆர் நகரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வருவார். அப்போ வந்து எனக்கு தெரியும் சிவகுமார் சார் சன்னு அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தெரியும். ஏன்னா சிவகுமார் சார் கூட நான் நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக அவர் ஒரு நல்ல மனிதர். ஒரு சித்தர் வரும், அவரு கூட நிறைய தொடர்பு உண்டு. அந்த வகையில் எனக்கு சூர்யா சாரை பிடிக்கும். அப்போ வந்து ரொம்ப கூச்சப்படுவார். எங்ககிட்ட நின்று பேசுறதுக்கே கூச்சப்படுவார். கார்த்திகை டம்னு பேசுவார். இவர் பயங்கரமாக கூச்சப்படுவார். இப்போ வந்து நடிக்க வேண்டியதான் அந்த ஃபைட்லாம் கற்றுக்க வராரு. இதை கற்றுக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு சித்தரை பார்க்க போவோம் செங்கல்பட்டுக்கிட்ட. நான் சூர்யா சார் இல்லை பார்ப்போம். நிறையா எங்களுக்கு ரொம்ப நட்பு, எங்கள் நிறைய நட்பு. அப்போ நடிக்க வந்துக்கிட்டு இருக்காரு. ஓரளவு இப்போ அப்படியே நடிக்கிறது அவர் தோல்விகள் வருது, எல்லோரும் திட்டுறாங்க. அப்படி போகுது இப்படி போகுது, நடிக்க தெரியல அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து உன்னை நினைத்துன்னு நினைக்கிற ஒரு படம், எனக்கு 170 நாள் 200 நாள் போச்சு. ஆமாம் ஆமாம். விக்ரமன் சார் டைரக்டர். இந்த படம் வந்து எங்களுக்கு வந்து அபிபுல்லா இதில் வந்து போக் ரோட்டில் ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங் பண்ணி என்கிட்ட ஃபீல் பண்ணுறாரு அவர். என்ன மாஸ்டர், நான் பேசாமல் நடிக்க வந்திருக்கக்கூடாது. அப்படி வருத்தம் இருந்து? ஆமாம் என்கிட்ட சொன்னார். சொல்லி நான் வந்து அழகாக வந்து 5000 ரூபா சம்பளம் வாங்கினேன். நிறையா வந்து பைக்கில் போனால் வீட்டுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும். எல்லாம் திட்டாங்க மாஸ்டர், எதுக்கு ப்ரொடியூசருக்கும் நம்மளால் லாஸ் வந்துருக்கிறவங்களுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. என் மனசில் அப்போ தோணுச்சு, கை கொடுத்து சார் இந்த படத்துக்கு நீங்கள் சூப்பர் ஸ்டார் சார், நீங்கள் வாங்க கொடுங்க சார் பண்ணேன். அவர் அது பெருசாகவே நினச்சிக்கல. ஆனால் அந்த படம் பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் எங்கேயோ போயிட்டார் இல்லையா. ஆனால் இடையில என்னை பார்த்து சொன்னார், நீங்கள் சொன்ன மாதிரியே இன்றைக்கி வந்து இதாகிடுச்சு அப்படின்னாரு. ஏன்னா அவர் இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன அசுரன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி நடிப்பு. அவர் வந்து இன்றைக்கி வந்து போலீஸ் கேரக்டருக்கு வந்து நடிகர் சிவாஜி கணேசன், அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூர்யா சார். இன்றைக்கி வந்து இந்திய அளவில் ஒரு போலீஸ் அதிகாரினா எப்படி இருக்கணுங்கிறது அவர் டயலாக், அவர் பேசுகிறது, அப்பா என்னடா அந்த சூர்யாவா இது அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஏன்னா அவர் வந்து இவ்வளோலாம் பேசுவாருங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியல. ஏன்னா அவருக்கு ஆக்சுவலாக வேறு பேர் முதல்ல சூர்யா கிடையாது இல்லையா. அவர் பேர் வந்து சரவணன் வந்து தான் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். இப்படி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு அசுரத்தனமாக வளர்ந்து நிற்கிறார். இன்றைக்கி வந்து ஒரு நடிப்புக்கே ஒரு இலக்கணமாகவும் அவர் சிவாஜி கணேசன் ஒரு பக்கம்னா இவர் ஒரு பக்கம் நிற்கிறாரு. வாழ்த்துக்கள், ரொம்ப நல்ல மனிதர். அதாவது வந்து தவறு செஞ்சால் தட்டி கேட்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர். நீங்கள் பார்த்துருப்பீங்க அடையாரில் ஏதோ ஒரு பொண்ணை எவனோ அடிச்சிட்டானோ ஏதோ பண்ண ரோட்லேருந்து இறங்கி நின்று சட்டை பிடிச்சி கேட்டார். அவன் தான் ஹீரோ, அந்த ஹீரோ சூர்யா. இன்னொரு பக்கம் வந்து உடலை வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிற ஹீரோக்களில் வந்து சூர்யா அவர்களும் ஒருவர். அதை பற்றி ஏதாச்சும் உங்கள்கிட்ட டயட் பிளான் கேட்டிருக்காரு, இல்லை அதை பற்றி உடல் ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சுருக்கீங்க, இதை பற்றி ஏதாச்சும் பேசின அனுபவம் இருக்கு? இல்லை, அவர் எப்போதுமே வந்து ரொம்ப ஒழுக்கசீலன். ரொம்ப அவங்க அப்பா எப்படியோ அந்த மாதிரி இவரும் நல்லா ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைப்பார். உடம்பை நல்லா வச்சுக்கணுங்கிறதுல ஆர்வம் உள்ளவர். எங்கள் அங்கே ஒய்எம்சியெல்லாம் வருவார் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி வந்து அவருக்குன்னு ஒரு தனி ரூட் பண்ணி அவர் உடம்பெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டார். நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு சின்ன பையனாக தான் நான் பார்த்தேன். இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு பெரிய டாப் ஹீரோவில், இந்தியா லெவலில் அசைக்க முடியாத ஒரு ஹீரோவை பார்க்குறேன். அதுக்கு அவர் வளர்ச்சி, அவர் தன்னை மாற்றிக்கிட்டார், உண்மையாக இருந்தார். அதான் நேர்மை, உண்மை, உழைப்பு இருந்தால் யாராலும் ஜெயிக்க முடியுங்கிறது சூர்யா சார் ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்த நடிகருடைய பேர்? உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு நினைக்கிறேன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள். ஓகே, இவரை பற்றி சொல்ல முடியுமா? இவங்க அப்பா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. கன்னட படத்தில் வந்து அவங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் நிறைய படம் ஒர்க் பண்ணோம். அப்போ அர்ஜுன் சார் வந்து ஒரு
21 வயசுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஹீரோவாக நடிக்க வராரு. அது வந்து பூஜா பலன்கிற படம் பேர் பூஜா பலன். அப்புறம் நான் தான் டூப்பு அவருக்கு. அதில் புஷ்பலா தான் அங்கே ஆக்டர், பதிலே புஷ்பலா, அவங்க பொண்ணு தான் ஹீரோயினு. மலையில் வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட்டு. எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் கால் உடஞ்சது அந்த படத்தில் தான். அந்த படம் வந்து எனக்கு கால் உடஞ்சிருச்சு, உடஞ்சி வீங்கி போச்சு, 10 பண்ணி வீங்கி போச்சு உடனே. அதில் வந்து ஒரு 10 நாள் அவர் கூட நான் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து அவர் வந்து அந்த 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 ஸ்டைல் அப்படி பண்ணுவார் அவர். எல்லோரும் அப்போ லைக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஒரிஜினலாக அவருக்கு அந்த ஃபைட்டு கரெக்டாக கற்றுக்கல, முறையாக கற்றுக்கல, அது மட்டும் பண்ணுவார். இப்போ வந்து தமிழில் வந்து ஒரு படம் பண்ண வராரு. தமிழில் வரும்போது எங்களுக்கு வந்து அவருக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்கிறாங்க. ஏவிஎம் 1வது ஃப்ளோரில் வச்சு தான் நான், அன்சாரி ஒரு நண்பர் எல்லாம் வந்து அவர் காலைல 6 மணிக்கு வந்துடுவார். ப்ராக்டிஸ் கொடுப்போம். அவர் வந்து எங்ககிட்ட எல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் இன்றைக்கி ஆக்ஷன் கிங்கு அவர், ஆக்ஷன் கிங்கு இன்றைக்கி இந்தியாவில். இந்த பேர் எப்படி வந்தது, எந்த படத்தில் இருந்து நீங்கள் போச்சு வியந்துருக்கீங்களா? இந்த மனுஷனுக்கு இந்த பேர் கொடுத்த தப்பே இல்லைன்னு வியந்த மூமெண்ட் இருக்கா? நிச்சயமாக சார். அவர் படம் எல்லாமே அப்படி தானே. ஆக்ஷனுக்குன்னா அவர் ஒரு எதையுமே இன்றைக்கி கூட ஆக்ஷனில் அவர் அடிச்சிக்க முடியாது. நான் வந்து சவித்ரா மணிகண்டாங்கிற ஒரு படம் பண்ணேன். அதில் வந்து அப்படி பிரமாதமாக பண்ணியிருப்பார். அப்படி பண்ணியிருப்பார், எதை வேணாலும் செய்வார். ஜம்ப் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஸ்டைலாக பண்ணுவார். அவர் வந்து நம்ம ஒரு ஸ்டைல் பண்ணும்போது அவர் ஒரு ஸ்டைல் பண்ணி அழகுக்கு அழகுபடுத்துவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அழகான மனிதர். ரொம்ப வெளி வட்டாரத்தில் பழக மாட்டார் யாருக்கிட்டையும். எனக்கு தெரிஞ்சு உள்ளே இருக்கவங்ககிட்ட எல்லாத்தையும் நல்லா பழகுவார். வெளி வட்டாரத்தில் அவர் ஒரு கட்டத்தில் இப்போ உங்களுக்கே நெருங்கின இதுன்னா கூட உங்கள் வீட்டு திருமணத்துக்கு கூட வர மாட்டார். ஏன்னு தெரியாது. நான் அதை சொல்லுவேன், சார் எல்லாத்தையும் நல்லா பழகுங்க அப்படிலாம் சொல்லுவேன். ஒரு கட்டத்தில் ரொம்ப கஷ்டம்லாம் பட்டார் அவர். தள்ளியே இருப்பார், எல்லாரும் கூட தள்ளியே இருப்பார். 1000 ரூபாய்க்குலாம் அவர் கஷ்டப்பட்ட நேரமாக எனக்கு தெரியும். இன்றைக்கி அவ்வளோ பெரிய வளர்ச்சி. இன்றைக்கி வந்து கருகம்பாக்கத்தில் மிக பிரம்மாண்டமான பங்களா, மிக பிரம்மாண்டமான கோயில் கட்டி வச்சுருக்காரு. எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம கூட நம்ம கற்றுக் கொடுத்தோம். நம்ம அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ணும்போது சின்ன பையன் அவர். இன்றைக்கி வந்து இந்த அசூர வளர்ச்சி வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அர்ஜுன் சார் நல்லா